நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க தான் ஒரு பக்கம் மூச்சு விட முடியாமல் பேச்சு விட முடியாமல் அப்படியே சும்மா மூச்சடிச்சு போய் பேச்சடிச்சு போய் மருத்துவமனையில் படுத்துன்னு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் நம்ம மல்லி யாரா காப்பாற்ற போகிறாங்க, மல்லிக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான தொடராக நம்ம மல்லி தொடர் ஒரு பக்கம் டிக்கு டிக்கு டிக்குன்னு ரன் ஆயின்னு இருக்கு. இந்த ஒரு தருணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா பாவங்க, ஐயோ என்னடா மல்லிக்கு இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே இழந்த நிலைமையில ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமாங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு நினைவுமே வரல, சுயநினைவு இல்லாம ஒரு நடமாடும் மனிதனா இல்லாம நடமாடாத ஒரு மனுஷே இருக்காங்க. இந்த ஒரு தருணத்துல மல்லிக்கு காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்படியெல்லாம் ஒரு பொய்யை சொன்னது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிங்க. விஜய் ஒரு 2 நிமிஷம் வெளியே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே அனுப்பிச்சுறாங்க. அந்த செகண்டில் உள்ளே இருந்து வந்தால் நம்ம ராஜேஸ்வரி இந்த பாய்சனை கொடுத்துரு, ஸ்லோ பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக சாகணும், அவள் எடுத்த உடனே செத்துறக்கூடாது, எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் சாகணும், அதுக்கேற்ற மாதிரி அவள் அப்படியே அணுவா எப்போ பார்த்தாலும் அந்த டேப்லெட் இந்த டேப்லெட்டுன்னு போட்டு எதுக்குடா ராஜேஸ்வரி பகச்சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணோம், அந்த மாதிரி அவளை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. டாக்டர் வந்து நான் செய்கிற தொழிலுக்கு வந்து நான் எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். ஐயோ டாக்டர், உங்களை துரோகமெல்லாம் பண்ண சொல்ல, லைட்டாக ஒரு இன்ஜெக்ஷனை தான் பண்ண சொல்கிறேன், நீங்கள் பண்ணலையா விடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பொண்ணு கீர்த்தி இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு பிரச்சனை இருக்கா பெங்களூரில், தெரியும் நம்ம ஆளுகெல்லாம் ஃபாலோ பண்ணா. இப்போ யாரோ ஒரு பையன் கூட வண்டியில் அப்படியே சும்மா சரு புருன்னு பறந்துன்னு இருக்கா, பின்னாடி காரில் தான் போயின்னு இருக்கா, ஒரே ஒரு கிராஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. சரி விடுங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியல, டே எங்கடா பொண்ணு முன்னாடி தானே போதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ டாக்டர்ன்ற மாதிரி உடனே ராஜேஸ்வரி எல்லாம் டாக்டர்கிட்ட தான் கெஞ்சுவாங்க. நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து இப்போ டாக்டர் கெஞ்சுறாங்க, ஐயோ எம்மா தாயே விட்டுருமா, நீ சொல்கிறத செஞ்சிடறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு டாக்டர் கோவப்படுறீங்க, நான் முன்னே சொன்னேன், உங்களுக்கும் பிரச்சனை வேணாம் எனக்கும் பிரச்சனை வேணாம், உங்களுக்கும் தொந்தரவு வேணாம் எனக்கும் தொந்தரவு வேணாம், நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன வழியோ அதை தான் நாம் பார்க்கணும், அதை விட்டு 2 பேரும் நம்ம மாறி சண்டை போட்டுக்கிட்டனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனே பார்க்கணுமே டாக்டர் வந்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் நம்ம மல்லி முழிக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துன்னு உள்ள வர்றாரு. விஜய் வந்ததும் மல்லியை பார்த்து அப்படியே சும்மா அதறாரு ஒரு பக்கம், அழுறாரு ஒரு பக்கம், அடிக்கிறதுக்கே போயிட்டாரு கோவத்தில். ஆனால் அன்பால தான் அடிக்க போனாரு. கோவம் தான் 2 ஒன்று தான். அவனுக்கு எதனா ஆகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட வாழ்க்கையை அப்படியே சும்மா நரகாசமாகிட்டு இருப்பேன், நானும் வெண்பாவும் எங்கே போயிருப்போம், எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தானே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு ஒரு பக்கம். இந்த விஷயத்தெல்லாம் ராஜேஸ்வரி ஓரமாக நின்று, டே கதறா எந்த அளவுக்கு கதறா. ஆனால் அந்த டாக்டர் இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. நம்ம மல்லிக்கு போட்ட இன்ஜெக்ஷனுக்கு இதெல்லாம் அவங்க கொடுத்த இன்ஜெக்ஷனை தான் எடுத்தாங்க. ஆனால் அது எடுத்து அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி ஸ்லிப் பண்ணி அவங்க ஆல்ரெடி எனர்ஜி இன்ஜெக்ஷன் வச்சுருந்தாங்க, ஆன்டிபயோட்டிக், அதை எடுத்து போட்டு விட்டுறாங்க. அதை போட்டதான் நம்ம மல்லிக்கு நார்மலாகிடுது. ஆனால் ராஜேஸ்வரி பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பாய்ஸ்னாக தான் போட்டாங்கன்னு நினச்சின்னு இருக்கா மனசுக்குள்ள. அடிப்பாவே ராஜேஸ்வரி, உனக்கே ஒருத்தி ஆப் வைக்கிறான்னா அது இந்த டாக்டர் தான் இருக்கணும், பரவாயில்லையே இந்த அளவுக்கு நல்ல மனசாக இருக்காங்களே. இந்த மாதிரி நல்ல மனசு எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தாங்க இருந்திருக்காங்க. இப்போ ஒரு நல்ல மனசு வந்துக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒன்று நம்ம மல்லி தப்பிச்சிட்டாங்கல்லடா, அதுதான் எனக்கு முக்கியம். வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடின ஒரு பக்கம் நாமளும் சந்தோஷமான ஒரு சூழலில் சந்தோஷமாக போவோம். அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி, அம்மா இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயும் அங்கங்கே போகாதீங்கம்மா, உங்கள் மேலே நிறைய சூழ்ச்சிகள், உங்களை எப்படியான யாரான இதெல்லாம் பண்ணுறணும்னு சொல்லிட்டு கங்கனம் கட்டு திடுறாங்க. நீங்கள் எனக்கு ஒரே அம்மா என்னை விட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி சொல்லும் இப்படி அழுறேன், அம்மா இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டில் இருந்துன்னு எதனா ஒர்க் பண்ண முடியுமான்னு யோசிச்சுன்னு இருக்காங்க. நம்ம மல்லி எதானோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஊறுகாய் பிஸ்னஸ், மல்லியெல்லாம் ஊறுகாய் போட்டால் அப்படியே அப்படி இருக்கும். அதனால் ஊறுகாய் பிஸ்னஸ், தொக்கு, இந்த தக்காளி தாசம் செய்யணும், அது ஒரு தக்காளி தொக்கு, லெமன் செய்யணும், லெமன் தொக்கு, இந்த மாதிரி நிறைய செய்யலாமே, அதை வச்சு நம்ம இன்னும் டெவலப் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்த்து ரொம்பவே சோம்பேறித்தனப்படுவாங்க. ஆனால் நம்ம கொடுத்த உடனே அதை அப்படியே சாப்பாட்டில் பெசஞ்சாவே அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி இதை வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, சூப்பர் ஐடியா தான், நிறைய பேர் பண்ணிருக்காங்க, அதில் பெஸ்ட்டாக நீ வந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக வரும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, அவங்க பெஸ்ட்டை எப்படி செலுத்த போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கதாம போகிறோம். பெஸ்ட்டுன்னா பெஸ்ட்டு, அவ்வளோ பெரிய பெஸ்ட்டாக இருந்தால் எல்லாரும் கண்டிப்பாக வாங்குவாங்க. எல்லாருக்கும் விருப்பம் ஒரு பக்கம் அதிகரிப்பாங்க. விருப்பம் ஆவ வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஈர்ப்பு அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம மல்லி மேலே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வந்துட்டு இருக்குது. சாப்பாடு செய்யறதை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு திறமையாக செய்து, அழகாக செய்து, க்யூட்டாக செய்து,
அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷத்துக்கு கூட வேறு எதனா விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்தும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு இவங்க ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு சூழலை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷமான நிலை நீடிக்கக்கூடாது. இவளுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து என்ன அவளையா டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. டாக்டர் வந்து நீங்கள் போட சொன்ன இன்ஜெக்ஷனில் போட்டேன், நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி டாக்டர் பார்த்து கேட்க, எனக்கு என்னம்மா என் பொண்ணை நீ இதில் வச்சு நான் முன்னாடி தானே இன்ஜெக்ஷன் போட்டேன், நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சிசிடிவி கேமரா பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்ல சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க. அதில் ஒன்றுமே தெரியல. ஏன்னா நம்ம டாக்டர் நார்மலாக புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது, அதில் எங்கேயும் இன்ஜெக்ஷன் மாத்திர மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ ராஜேஸ்வரிக்கு ஒரே குழப்பம். சரி விடு, நடந்து போச்சு, வேறு எதனா ஒரு இதில் கூட்டினு வரேன் செஞ்சு விட்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மௌனமாக வராங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனை இப்படியே தான் ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிட்டே இருக்குமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு நம்ம மனசுக்குள்ள. ஆனால் கேள்விகளுக்கு எல்லாமே பதில் எல்லா தவளையும் இருக்குங்க. செல்லக்குட்டி சரி போய் விளையாடு போ, அம்மா அடிச்சு போடும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏதுன்னு சரி போயிட்டாடா போடா. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. அது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் பண்ணே இருப்பேன். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.